ஹலோ கைஸ், இட் இஸ் எம்டிஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆமாம், சேனலோட பேர் மாறிடுச்சு. நம்ம புது இன்ட்ரோ இது தான். ஓகே, நம்ம ஐபிஎல், அதாவது இதில் ஆர்சிபிஎல் விளையாட போகிறோம். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இது ஒரு லேட் ஸ்லைட் ஆஃப் டிலே தான், என்னை மன்னிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஓகேவா, நம்ம சீக்கிரம் முடிக்க பார்ப்போம். ஓகேவா. ஹலோ கைஸ், நான் தேடி பார்த்தேன். ஃபஸ்ட்டு மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னா இதில் நடந்துச்சு, மொஹாலியில், குவஹாட்டியில் நடந்துச்சு. அது இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜெய்ப்பூர் அவங்களோட பழைய ஹோம் கிரவுண்டை எடுத்திருக்கேன். சரிங்க, வாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் இதுதான் பிளேயிங் 11, அப்படி பண்ணால் இது சப்ஸ்டிடியூட்ஸ். ஓகேவா. பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் இதுதான் பிளேயிங் 11, இது சப்ஸ்டிடியூட்ஸ். ஓகேவா. எனக்கு கொஞ்ச நேரம் புரிய டைம் ஆகிடுச்சு, ஸோ என்னை மன்னிச்சுக்கோங்க உங்கள் குழப்பினதுக்காக. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. பாடி கொஞ்சம் புது டோர்னமெண்ட், நம்ம ஆக்ஷனில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ திடீர்னு சப்ஸ்டிடியூட்ஸு அது இதுன்னு பண்ணோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஓகேவா. ஓகே, லெட்ஸ் கோ டு தி டாஸ்க். ஹெட்ஸ் இஸ் த கால் and we won the task and choose to bowl first. இது அவங்களோட playing 11, இது நம்மளோட playing 11. let's go. நம்ம கலீல் அகமத்தோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம 2 ஓவர் போட போகிறோம் எல்லா மேட்ச்லேயும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். நம்ம பவுலிங்லாம் வராது. நம்ம போட போகிறோம் ஃபர்ஸ்ட் பால். இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். வைபவ் சூரியவன்ஷி இஸ் ஆன் அ ஸ்ட்ரைக். போட்டோம். வாட் அ ஷாட். இட்ஸ் சிங்கிள். போட்டாச்சு. இட்ஸ் அ சிங்கிள். சிங்கிளே போயிட்டுருக்குது. போடுறாரு அண்ட் சிங்கிள். ஒரு ஓவர் முடிவில் 5க்கு நோ லாஸ். மேட் ஹென்ரியை வச்சு போட போகிறோம் இந்த ஓவர். ஃபஸ்ட்டு 4 அடிச்சிட்டாங்க. நம்ம போட போகிற லாஸ்ட் பால் இதுதான். நம்ம இப்போ இந்த பவுலிங்கில் போட போகிற லாஸ்ட் ஓவர். ஆஹா, ஓவர் த்ரோங்க. 2 ஓவர் முடிவில் 13க்கு நோ லாஸ். அவ்வளோதான், ஆட்டோ ப்ளே பண்ணிட்டேன். ஏன்னா 132 டார்கெட். ஆட்டோ ப்ளே பண்ணாலே இதுதான் நடக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆட்டோ ப்ளே இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு அந்த அவ்வளோவா வராது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இவங்க ஸ்ட்ரைக்கர், இவங்க நான் ஸ்ட்ரைக்கர். நம்ம விளையாட போகிற ஃபர்ஸ்ட் பால். ஓ மை காட், உஷாராக விளையாடணும். திஸ் இஸ் நாட் ஈஸி, திஸ் இஸ் இன் மீடியம். சில பேர் சொல்லுவாங்க டெய்லி, சில பேர்லாம் ஹார்ட் கோர்லேயே விளையாடுறாங்க. நீ என்னடா சின்ன பசங்க மாதிரி மீடியமில் விளையாண்டுருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை மீடியமே நான் இப்போ தான் இந்த கேமில் கற்றுட்ருக்கேன். நம்ம படிப்படியாக முன்னாடி போகலாம். நான் 10th வர போகிறேன். ஸோ நடுவில் எப்படி இருந்தாலும் டெம்ப்ரவரி பிரேக் ஆகும் இந்த சேனலில். நான் இப்போ இந்த எக்ஸாம் அப்போவே சில நேரத்தில் டெம்ப்ரவரி பிரேக் ஆக தான் செய்யும். ஓகே, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் இப்போதைக்கு. இந்த சம்மர் ஹாலிடேஸை உங்களோட நம்ம ஜாலியாக இது பண்ண போகிறோம். Okay, it's
கேட்ச். ஆயுஷ் மாத்ரே டிஸ்மிஸ் ஃபார் 1 minute. ஆயுஷ் மாத்ரேவை நான் எதுக்கு இறக்குனேன்? ருத்ராஜ் ஜெய்கோட தான் இருக்கணும். நான் எதுக்கு ஆயுஷ் மாத்ரே இறக்குனேன்னு தெரியல. சரி, ஒரு 6 அடிச்சதும் ஆயுஷ் மாத்ரே ஹேஸ் பீன் டிஸ்மிஸ்டு. ஓகே, ருத்ராஜ் ஜெய்க்வாட் இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரேவை முன்னாடி விட்டுட்டு ருத்ராஜ் ஜெய்க்வாட் வந்து லேட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஒரு வழி விட்டாருன்னா வந்து ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங் பண்ணலாம். தேவையில்லாத ஷாட் கோவிந்தா. ஓகே, ருத்ராஜ் ஜெய்க்வாட் ஹேஸ் பீன் டக் அவுட். இது வந்து ராங் டைரக்ஷன் ஷாட்னா நான் வந்து ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். ஓகே, டெவால் பிரவிஸ் இஸ் கம்மிங் இன். ஒரு இப்போ வந்து இது ஹேட்ரிக் பால்ல ரொம்ப நல்லது. இந்த டிஃபெண்ட் பண்ண முடியாது இப்போ. அவ்வளோதான். அப்பாடி. ஒரு ஓவர் முடிவில் 7க்கு 2. ஒரு நல்ல ஷாட், ஒரு 4. 1 பவுன்ஸ் ஃபார் த ஓவர் கொடுத்துருக்காரு அம்பையர். அந்த ஷாட்டை பாருங்கடா, அந்த ஷாட்டை பாருங்க. பவுலிங் வந்து சஞ்சு சாம்சன் பறக்க விட்டாரு. சாரி, தெரியாமல் நடுவில் பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் ஷாட்டை பார்த்துருக்க முடியாது. ஒரு 4. 4 பால் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாரு. ப்ரெஷர், அந்த ப்ரெஷரை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம்ல. டை பார்த்து காய்ஸ், ஒரு 4. ஓடி வருகிறார் சாம் கரன். நம்ம தூக்கி அடித்தோம் பிரவிஸை வச்சு. கேப்பு கேட்ச் கூட பிடிக்க வாய்ப்பே இல்லைங்க காய்ஸ். நம்ம வந்து சிஎஸ்கேக்காக விளையாண்டுட்ருக்கோம். இது வந்து நம்ம எம்டிஜி கிரிக்கெட் பிளேஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதாவது நம்ம அந்த பேரை மாற்றினதும் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஐபிஎல் வச்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு புது பெயர். நான் வந்து ஏன் இதை மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஓகே, 4 இந்த ஓவரை கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு அதிரடியாக நம்ம முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஓவர் 2 விக்கெட் விழுந்ததுக்கு இப்போ இருக்கிற ரன் ரேட் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, 3rd ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். ஓ ஷீட், ஜஸ்ட் மிஸ்டா. இவ்வளோ ஒரு கிளிப் வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் டிஸ்மிஸ் ஃபார் 6 runs. இது சஃப்ராஸ் கானை கூட்டிகிட்டு வரோம். ரொம்ப தப்பு நடந்துட்டுருக்குது, என்ன பண்ணுறது. நல்ல வேலை விக்கெட் மேடன் ஆக வைக்கல. ஒரு ரன்னோட இந்த ஓவரை முடிச்சிருக்கோம். விக்கெட்டு தேவையில்லாத ஷாட். 6 நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தேவையில்லாமல் இப்போ சஞ்சு சாம்சன் அவுட் ஆக வச்சேன் நான். 23க்கு 3. இதுக்கப்புறம் நம்ம பேராசைப்பட வேண்டாம். நம்ம வந்து ஒரு டொக்கு வச்சுப்போம். அப்படியே ஒரு டொக்கு, அது டொக்கு கூட வைக்க முடியல. அப்பப்போ நான் தெரியாமல் பாஸ் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி தெரியாமல் ஆயிடுச்சுன்னா இந்த ஓவரில் நான் 4 டபுள் ஹேட்ரிக். லெட்ஸ் கோ ப்ரோ. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் முடிச்சு வைக்க போகிறாருங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடு. லைட்டாக எட்ஜ் ஆஃப் தி பேட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை எட்ஜ் ஆஃப் தி பேட் இல்லை, மிடிலுக்கும் கொஞ்சம் அந்த சைடு வந்திருக்கு. ஒரு 4 அப்படினோட முடிச்சிருக்கோம். இங்கே பாருங்க, இந்த ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சரி நம்ம கதற விட்றோம். கதை சாரி ஜோஃப்ரா ஆர்ச்சர்.
போன ஓவர் தான் போச்சுல. நான் எதுக்கு இப்போ திருப்பி அடித்த பார்க்குறேன், எனக்கு ஒன்று மட்டும் புரியல. ஸோ நம்ம இப்போ ஒன்று பண்ண போகிறோம். நம்ம இம்பேக்ட் பிளேயரை கூப்பிட்டு வர போகிறோம். எஸ், கார்த்திக் சர்மா, நூர் அகமத் அப்ளை கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டேன்ப்பா. எனக்கு கொஞ்சம் சில புரிய டைம் ஆச்சு. ஸோ இட்ஸ் இம்பேக்ட் பிளேயர் வர போகிறாரு. இம்பேக்ட் பிளேயர் நூர் அகமத் சப்ஸ்டிடியூட்டட் இம்பேக்ட் பிளேயர் கார்த்திக் சர்மா வராங்க. எஸ், பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபோனில் பார்த்துருக்கேன் வீடியோஸில், பட் இப்போ தான் நான் நேரில் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ளே. இப்போ தான் விக்கெட் போச்சு. ஏன் தூக்கி அடிக்க பார்க்குற? என் மைண்டுக்குள்ளே தான் ஓடுது. 4 விக்கெட்டு. ஐயோ கடவுளே, எல்லாமே வந்து நம்ம தேவையில்லாமல் ஆடி தான் அவுட் ஆனது. எதுவுமே ப்ராப்பராக ஆடி அவுட் ஆனதே கிடையாது. யோயோயோயோ, நான் ஸ்ட்ரோக் தான் பார்த்தேன்னு நினச்சேன். பரவாயில்ல, 4 போயிடுச்சு. அது வரையும் நாங்கள் கேட்ச் பிடிக்காமல் இருந்தது வரையும் நம்மளுக்கு மிகவும் நல்லது. நல்லது கண்ணா. பவர் பிளேயோட லாஸ்ட் 2 பால்ஸ் போட போகிறாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். போட்டாருங்க, ரிலீஸ்ங்க. எஸ், இட்ஸ் 4. பறக்க விட்டோங்க பால் பந்த. ஆஹா, 1 for the over. இது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க. ஓகே, நம்ம இந்த பால் கொஞ்சம் ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ஸு. பவர் பிளே முடிவில் 57க்கு 4. இப்போ ஒரு என்டையர் ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது வராது. அது எனக்கு ஏன்னு தெரியும், சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தண்ணி குடிங்க வீடியோக்கு நடுவில் ப்ளீஸ். நானும் தண்ணி குடிச்சுக்கிறேன். எஸ், தண்ணி குடிச்சாச்சு. ஓகே, இம்பேக்ட் பிளேயர் அவங்க சைட்லேருந்து கூப்பிட்டு வராங்க. ரியான் பராக் வெளியே போட்டு விக்னேஷ் புத்தூர் உள்ளே வராரு. ஆனால் அவர் ப்ரோ இப்போ எதுக்கு ரவீந்திர ஜட்டு ஐயோ யோசிச்சாலே கதறானே கதறுது வருதே. எனக்கு ஜடேஜா ரொம்ப பிடிக்குங்க. அம்மாடி, நான் இப்போ தான் சரி ஜடேஜா ரொம்ப பிடிக்கும், ஃபீல்ட் செட்டு பால் சரி போகுதுன்னு பார்த்தா ஃபீல்டை பக்கம் போயிட்டு போச்சு கோயிந்தான்னு நினச்சேன். நல்ல வேலை அவர் மண்டே மேலே போட்டேன். கொஞ்சம் உஷாராக தான் ஆடணும் காய்ஸ், பார்த்து ஆடணும் காய்ஸ். இப்படி கேப்பை பிக் பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளே சேவ் பண்ணிட்டாரு. சூப்பர் சேவ், கிளாப் பண்ணுங்க. நம்ம ரவீந்திர ஜடேஜாக்கே ஸ்வீப் ஷாட் போடுவோம், ரிவர்ஸ் ஸ்வீப்பு. செம்மையாக ஆடணும், பார்த்துக்கோங்க ரவீந்திர ஜடேஜா. ஆனால் பாரபட்சமே இல்லாமல் அந்த மனுஷன் 2 விக்கெட் எடுத்தாயா. ஆனால் அந்த மனுஷன் கலங்கிட்டாயா. யோப்பா, நான் லைவ்லேயே பார்த்தேங்க. அதனால் லைவ்லேயே பார்த்தேன் அதை. நல்லா அப்படியே ஜட்டு இதே தான். நான் லைவ்லேயே அவர் அழுகிறத பார்த்தேன். அப்படியே எமோஷ்னல் ஆயிடுச்சு. எப்படி தெரியுமா, அப்படியே ஓய்யோப்பா. நம்ம பேக் டு த கேம் வரலாம். ரொம்ப பேச வேணாம் நம்ம. ஓகே, இது முன்னாடி அடிக்கலாம். ஃபுல் டாஸ்க்லேயே அடித்தோம். போடு 4 மிடில் ஆஃப் த பேட்டு பிளாஸ்ட். காய்ஸ், சம்பவத்துக்கு ரெடியாக இருங்கோ. சாம்கரன் பவுலிங் போட வந்துட்டாரு காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், விக்கெட் காய்ஸ். அதுதான் நம்ம தப்பு பண்ணோம் காய்ஸ். நம்ம ஒருத்தரை பற்றி இழிவாக பேசக்கூடாது, இது தவறான செயல். கார்த்திக் சர்மா இம்பேக்ட் பிளேயர் கோஸ் ஃபார் 8. எப்படியோ ஒரு வழியாக அடிச்சிட்டோம் காய்ஸ். ஆனால் தடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது? இல்லை எனக்கு ஒன்று புரியல. நான் ஸ்ட்ரோக் தான் வச்சேன். யோ என்னால் ஒத்துக்கவே முடியாது இதெல்லாம். ஐயோ, என்னையா நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன தெரியுமா பண்ணேன், அந்த சைடு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சைடு அடிச்சு இங்கே பாருங்கள்
இங்கே தட்டில் இந்த ஃபீல்டு இருக்கு போகலாம். யோ 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 அந்த பிச்சாக வேண்டியது யார் சை. ஐயோ எனக்கு இதில் தாங்க வெறுப்பே ஆகும் இந்த கேமில். ஸ்ட்ரோக் அடித்தேன்னா இது என்னது ஃப்ளோட் ஆகி போய் விடுங்க ஃபீல்டுகிட்ட வெறுப்பாகும். சை 2 விக்கெட் இந்த ஓவரில் 6 விக்கெட் விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது? லாஃப்டர் சாட்டாக இருந்துச்சு. தெரில எனக்கு, நான் பார்க்கல லாஃப்டர் சாட் இருந்தது. இந்த ஓவர் கொஞ்சம் வெறுப்பாகவும் இருந்திருக்குது. ஆனால் ஒரே ஒரு பால் நல்ல பாலாக இருந்திருக்குது. அது வேறு விஷயம். தூக்கி அடித்தோம். அவன் மண்டை மேலேயே அடிக்கணும், கொண்டை மேலே அடிக்கக்கூடாது. எட்டா ஜெமி ஓட்டணும்னா நானும் எங்கூட திடீர்னு ஜடேஜா வந்துட்டாரேன்னு பார்த்தேன். ஓகே லாஸ்ட்டு பால் 8வது ஓவர் முடிய போகுது. பர்ஃபெக்டாக அடிக்கணுமே. யோ கேட்ச் மட்டும் போகாதே. இதெல்லாம் கேட்சே இல்லையா கைஸ். சிவம் துபே அவுட் கைஸ். ரொம்ப மோசமாக விளையாடுறேங்க கைஸ். சிஎஸ்கே பேட்டிங் ஃபஸ்ட் மேட்ச் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. ஐயோ லாஸ்ட்டு ரெகக்னைஸ்டு பாருங்க இது. இதுக்கப்புறம் நான் வந்து இம்பேக்ட் பிளேயர் விக்னேஷ் புத்தூர் கட்டு வந்திருக்காரு. ஐயோ என்ன தயவு செஞ்சு காப்பாற்று கடவுளே. ஐயோ நான் ஸ்ட்ரோக்கே அடிக்கிறேன். நல்லா இருப்பீங்கய்யா, போங்கய்யா. நான் ஸ்ட்ரோக்கே அடிக்கிறியா, போயா. அம்மா இதெல்லாம் அவுட் கிடையாது. எப்படி இருந்தாலும் இவங்க எடுக்க மாட்டானுங்க பாருங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டைம் வேஸ்ட்டு. இந்த ஓவரில் தான் 4 வராமல் இருந்துருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஓவரில் தெரில அந்த விக்கெட் இந்த ஃபஸ்ட்டு 2-3 விக்கெட் இந்த ஓவர் நினைக்கிறேன். தெரில. ரவி பிஷ்னாய் வந்திருக்காருங்க காய்ஸ். ஒரு 4 or 6 அது 4 or 6 என்ன சொல்லுங்க. 6 போட்டு தகிடத்தா கேப். அந்த கேப்பை கரெக்டாக பார்த்து வச்சேங்க. தெரியாமல் பவர் பிளேவை கேன்சல் பண்ணிட்டேன், சாரி. உங்களால் அதை பார்க்க முடியாது. ஓ மை காட் அப்பாடி. நல்லது, நல்லா இப்போ ஃபீல்டு. யாராக இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும். கேட்ச் விட்டதுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்களை. இந்த சைடு அடிக்கல, அவனும் இந்த சைடு கரெக்டாக போடுறான். கேட்டோடனே தலைவன் போட்டான். ஆனால் மோடி நல்ல வேலை நான் கேட்சுன்னு நினச்சேன். போச்சு அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே வந்து ஒரு பவர் இருந்ததுனால கொஞ்சம் தாண்டி போயிடுச்சு. பரவாயில்ல. யோ இத்தினோண்டு ஸ்கோர் எல்லாம் தோத்துறாதே, எனக்கு பயமாக இருக்குதுயா. இன்னும் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டில் அடிக்க பார்த்ததுனால செவிலில் அறைய பார்த்தா. பட் அது வந்து வேலைக்காகல. ஜட்டு வந்துட்டாருங்க. நம்ம செல்ல ஜட்டு வந்துட்டாரு. ஜட்டு சாரி சொல்கிறாரு. எங்களை மன்னிச்சுக்கோங்க ஜட்டு. உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அந்த சைடு அமுச்சு விட்டுட்டோம். அதுக்காக இப்படிலாம் போலிங் போடக்கூடாது ஜட்டு. ஜோப்பா இதுதான் இந்த ஷாட்டே தான் நான் அப்போலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த சைடு அடிக்க. அதுதான் என்னடா இது லாஃப்டில் இருந்துச்சுன்னு பார்த்தேன். லாஃப்டில் இருந்தால் அந்த ஷாட் வராதுக்கு, ஸ்ட்ரோக்கில் இருந்தால் தான் அந்த ஷாட் வரும். இதுதான் ட்ரை பண்ணிட்டான். அவன் கரெக்டாக போடும்போது இப்படி ஸ்ட்ரெச்சாக அது போயிடும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பில் நம்ம போயிட்டோம். ஜட்டு என்ன நடந்துச்சு இப்போ? அது எப்படி வந்து போல்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. நான் ஸ்பின்னை பார்க்கவே இல்லையா? ஐயோ சை என் மேலே எனக்கே வெக்கமாக இருக்குது. ஆயிடுச்சு சரி. யோ கேவலமான இது. நான் அதுவே சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்.
ஸ்பின்னில் இருந்திருக்குது, நான் பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஐயா, எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது. இதை அடிக்கலாம், இதை அடிக்கலாம். இதுதான் இது. இப்போ இதை போய் பிடிச்சிருவோம். ஓடி 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 அப்படின்னு போய் பிடிச்சிருவோம். வந்து 100 வந்துருச்சுங்க. 100 ரன் அடிச்சிட்டோம். அதாவது ஒருத்தர் 100 அடிக்கல, நம்ம 100 அடிச்சிருக்கிறோம். டீம்ஸ் டோட்டல் 100 நம்ம அடித்தோன்னு நினைக்காதீங்க. ஆஹா, இந்த ஷாட்லேயே நம்ம பழைய இதை ஆடலாம் போலே. ஒரு 4ங்கோ, ஒரு 4. இன்னும் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு 31 ரன்னா இல்லை 29 தெரிலையே. 29 28 ஐயோ 29 என்னன்னு தெரில. 29 தான் நினைக்கிறேன். வந்துட்டாருங்க புத்தூர் கட்டு, விக்னேஷ் புத்தூர். தெரில எவ்வளோ அடிக்கணும்னு, நான் பார்க்குறேன், வந்தால் பார்க்குறோம். 6 இது 6 4 எனக்கு 6ன்னு தான் நினைக்கிறேன். 4 டேய், அதாவது நம்ம 4ன்னு சொல்லும்போது 6 உயிது, 6ன்னு சொல்லும்போது 4 உயிது. அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு ஒன்று 25 ரன் தான் வேணும். நம்மளுக்கு ஒன்றும் வந்து 25 ரன் அடித்தா முடிஞ்சிச்சு மேட்ச். காய்ஸ், ஒரு 6 நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 6 ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்லா தான் இருக்குது. டைமிங்கில் சொல்லுவோம் நாங்கள். பவுலர் ஓடி வருகிறார். பேட்டர் ஈர்த்து அடித்தார். ஃபீல்டர் மண்டைக்கு மேலே போச்சுங்க. இப்படிதான் அப்படி அடிக்கணும். ஓ மை காட் காய்ஸ், நான் வந்து புலம்பிட்டு இருந்தேன் காய்ஸ். அப்போ வந்து நம்ம அடிச்சிட்டோம் காய்ஸ். 6டா. வா மச்சி வாடா டே. இன்னும் 11 ரன் தான். பிளாஸ்ட். தெரியாமல் நான் பைத்தியக்காரங்க. உங்களுக்கு காட்டும் போது ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த இது ஆஃப் பண்ணிடுறேன். ஐயோ கேட்ச். யோயோயோயோ, இன்னும் 1 விக்கெட் தான் இருக்குது. ஐயோயோ, இன்னும் 1 விக்கெட் தாங்க இருக்கு. அதில் நான் இன்னும் 11 ரன் அடிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம லாஃப்டர் ஷாட்ஸ். அது அங்கேயே போதிய அந்த பட்டன்கிட்டயே போகிறேன். அம்மாடி நல்ல வேலை. வா அம்மாடி நல்ல வேலை. ரன்னும் ஜஸ்ட் மிஸ்ஸு. நைஸ். நம்ம ஒன்று 2 ரன் தான் அடிக்கணும். அவங்க 2 ரன் தான். ஓ மை காட், நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்து இதை முடிச்சிட்டேனா, நீங்களும் வேறு சில வீடியோஸை பார்த்துட்டு ஜாலியாக நாளை முடிச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம் இந்த வீடியோவை. நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் எப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க, தேவையில்லாமல் நான் ஆடிட்டு இருக்கிறேன். எனக்கு என் மேலே கோபம் வருகிறது. நான் பண்ணுறது சொல்லுங்க. ஓ மை காட், பால் வேஸ்ட் பண்ணிட்டுருக்குறேன் நான். நம்ம இன்னும் ஒரே ஒரு ரன்னு லெக் பைஸ் அதுவும் நான் இப்போ அடித்தேன். நான் கூட ஏதோ காலாண்ட போட்டான், நான் கூட ஏதாவது ஆகிடுமா. யோ விக்கெட் அளந்து சூப்பர் ஓவர்லாம் வந்துடக்கூடாது. ஐயோப்பா அம்மாடி, இந்த வெற்றிக்காக எவ்வளோ நேரம் போராடுறது நான். 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிடா. ஐயப்பா கடவுளே, அம்மா எனக்கெல்லாம் திக்குன்னு இருந்துச்சியா. தேங்க்யூ. ஸ்டாண்டிங்ஸில் நம்ம வந்து 2வது இடம். ஏன்னா கொல்கத்தா, என்னடா இது உள்டாவாக இருக்குது. ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் 2வது இடம். நம்ம அடுத்த மேட்ச் யாரோட?
ஓகே பஞ்சாப்போட ஓகே இது 2026 பிக்சர் தானே ஓகே. நம்ம அடுத்த மேட்ச் உங்களுக்கு பஞ்சாப்போட சந்திக்கிறோம். அதுலேருந்து உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் MTG. பாய்.